வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். கொடநாடு என்றவுடன் ஏன் தொடை நடுங்குகிறது? பழனிசாமிக்கு அமைச்சர் ரகுபதி சரமாரி கேள்வி. திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது கடந்த 2019ஆம் ஆண்டு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக ஆட்சியில் பொள்ளாச்சியில் பல பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டனர். மேலும் இந்த வன்கொடுமை தொடர்பான வீடியோ வெளியாகி நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. ஆரம்பத்தில் இதனை கண்டுகொள்ளாமல் இருந்த அதிமுக அரசு பின்னர் திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் கொடுத்த தொடர் அழுத்தத்தில் வழக்கு பதிவு செய்தது. அப்பொழுது இந்த வழக்கில் அதிமுக நிர்வாகி உட்பட 9 பேர் குற்றவாளிகளாக கருதப்பட்டு கைது செய்யப்பட்டனர். இருப்பினும் அவர்களை காப்பாற்றும் முனைப்பிலேயே அப்பொழுதைய அதிமுக அரசு செயல்பட்டது. இதனையடுத்து இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டது. இந்த வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் கைது செய்யப்பட்ட 9 பேரையும் குற்றவாளி என்று நேற்று மே 13ஆம் தேதி கோவை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. மேலும் அவர்களுக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை விதித்தது. பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ரூபாய் 85 லட்சம் நிவாரணமாக வழங்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த தீர்ப்புக்கு மாநிலம் முழுவதும் வரவேற்பு கிடைத்தது வரும் நிலையில் நீதிக்காக போராடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சீரிய முயற்சிக்கு பலரும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். இதனையடுத்து இன்று நீலகிரியில் பேட்டியளித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விரைவில் கொடநாடு வழக்கிலும் நீதி நிலைநாட்டுவோம் என்றார். இதனால் பயந்து போன பழனிசாமி பொள்ளாச்சி வழக்குக்கும் திமுகவுக்கும் என்ன சம்பந்தம் என்று முதலமைச்சர் குறித்து அவதூறாக பேசினார். இந்த நிலையில் இதற்கு இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் ரகுபதி தற்பொழுது கண்டன அறிக்கை வெளியிட்டுள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள கண்டன அறிக்கையில் பச்சை பொய்கள் பேசுவதில் பழனிசாமிக்கு நிகர் பழனிசாமி என்பதனை தமிழ்நாட்டு மக்கள் நன்கு அறிவார். பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் தீர்ப்பு கிடைத்ததற்கு வெட்கமே இல்லாமல் தான் காரணம் என்று பெருமை பேசுகிறார் பழனிசாமி. உண்மையில் வழக்கு கூட பதிவு செய்யாமல் குற்றவாளிகளை காப்பாற்ற துடிதுடித்ததுதான் பழனிசாமியின் செயல். கேவலமான சாதனை. அதிமுகவை சார்ந்தவர்கள் இந்த வழக்கில் தொடர்பு கொண்டுள்ளார்கள் என்று அறிந்தவுடன் அவர்களை காப்பாற்ற பழனிசாமி மேற்கொண்ட பித்தலாட்டங்களும் அளவில்லை. மூடி மறைக்க மேற்கொண்ட முயற்சிகளும் கணக்கில்லை. அப்பொழுது திமுக எதிரான எதிர்க்கட்சிகளும் நடத்திய போராட்டங்களில் விளைவாகத்தான் வேறு வழியின்றி பொள்ளாச்சி வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டது. அதனை மக்கள் மறந்திருப்பார்கள் என நினைத்து கொண்டு நாடகம் ஆடி கொண்டிருக்கிறார் பழனிசாமி. இந்த பித்தலாட்டத்தை இன்று முதலமைச்சர் சுட்டிக்காட்டி பேசிய ஓடோடி வந்து அவதூறுகளை அள்ளி வீசி சென்றிருக்கிறார் பித்தலாட்டக்காரர் பழனிசாமி. பொள்ளாச்சி வழக்கில் இன்று கிடைத்திருக்கிற தீர்ப்புக்கு திமுகவுக்கு என்ன பங்கு உள்ளது என கேட்டிருக்கிறார் பழனிசாமி. திமுக தலைவர் இப்பிரச்சனையை கையில் எடுக்காவிட்டால் 2021 வரை இந்த லீலைகளை அதிமுக நிர்வாகிகள் நடத்தி இருப்பார்கள். இன்னும் ஆயிரக்கணக்கான பெண்கள் பாதிக்கப்பட்டிருப்பார்கள். இந்த தீர்ப்புக்கு திமுக காட்டிய உறுதிப்பாடு போராட்டங்கள்தான் காரணம் என்பது தமிழ்நாடு மக்கள் நன்கு அறிவார்கள். பாதிக்கப்பட்ட பெண்ணின் சகோதரரை தாக்கியது, பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெயரை வெளியிட்டு அச்சுறுத்தியது என பாதிக்கப்பட்டவர்களை மிரட்டியது தான் பொள்ளாச்சி வழக்கில் பழனிசாமி ஆட்சியின் சாதனை. இன்றைக்கும் பாதிக்கப்பட்டவர்களின் ஒருவர் கூட பிறர் மாறாமல் இருந்திருக்கிறார்கள் என்றால் தமிழ்நாட்டு முதலமைச்சர் பெண்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிற பாதுகாப்பு சூழலும் குற்றம் செய்தவர்களுக்கு யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படுவார்கள் என்னும் நம்பிக்கையின்தான் காரணம். யார் அந்த சார் என ஆறுவறுப்பு பிரச்சாரத்தை மேற்கொண்டு தோற்று போன பழனிசாமி அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் தமிழ்நாடு அரசின் நடவடிக்கைகளை உயர்நீதிமன்றமே பாராட்டியது என்பதனை அறிவார். பழனிசாமியின் பதற்றத்திற்கு கொடநாடு கொலை வழக்கு பற்றி முதலமைச்சர் பேசியிருப்பதுதான் காரணம். தனது கட்சியின் தலைவர் வாழ்த்தி வீட்டையே பாதுகாக்க முடியாமல் அவல ஆட்சி நடத்திய பழனிசாமிக்கு கொடநாடு என்றவுடன் ஏன் தொடை நடுங்குகிறது? டெல்லியில் பதுக்கி
பதுக்கி அமித்ஷாவை சந்தித்த பழனிசாமி எதற்காக சந்தித்தார் என்பது பச்சை குழந்தைக்கும் தெரியும். அதனை அறியாமல் பச்சை பொய்களை அடித்து விட்டு கொண்டிருக்கிறார் பழனிசாமி. 100 நாள் வேலை திட்டம், மெட்ரோ திட்டம் ஆகியவற்றில் நிதி ஒதுக்க வேண்டி ஒன்றிய அரசுக்கு கடிதம் வாயிலாகவும் நேரிலும் நாடாளுமன்றத்தின் வாயிலாகவும் கடுமையான அழுத்தங்களை கொடுத்தது தமிழ்நாடு அரசு. மக்களை திரட்டியே பல போராட்டங்களையும் தொடர்ந்து நடத்தியது திமுக. ஆனால் தனது சந்திப்பால் தான் நீதி கிடைத்தது என கூசாமல் கிரிஞ்ச் செய்து கொண்டிருக்கிறார் பழனிசாமி. அமித்ஷாவை பார்க்க போகிறேன் என்பதனை சொல்லக்கூட திராணி இல்லாமல் டெல்லியில் கட்சி அலுவலகத்தை பார்க்க போகிறேன் என்று சொன்னாரே கோழைசாமி, அதுதான் ஒரிஜினல் பித்தலாட்டம். ஒன்றிய அரசின் ரைடு நடவடிக்கையால் தனக்கோ தன் மகனுக்கோ சம்பந்திக்கோ பாதிப்பு வந்துவிடக்கூடாது, பணம் சொத்துக்கள் முடக்கப்பட்டு விடக்கூடாது என்ற பயத்தில்தான் பாஜகவோடு கூட்டணி வைத்தார். தனது பணத்தை காப்பாற்றிக் கொள்ள போராடிய பழனிசாமிக்கு தமிழ்நாட்டிற்கும் நிதியை வாங்கி கொடுத்தார் என்றால் பழனிசாமியின் பேரன் கூட நம்ப மாட்டான். திமுக மக்களிடம் பெற்றிருக்கும் பேராதரவால் தன்னிலை இழந்து என்ன செய்வது என்று தெரியாமல் மனப்போன போக்கில் உளறி கொண்டிருக்கிறார். 2 ரைடுகளுக்கு பயந்து தனது கட்சியையே டெல்லிக்கு அடகு வைத்துவிட்டு வந்த எடுபுடி பழனிசாமிக்கு மாநில உணர்வு என்று சொல்வதற்கு தகுதி இல்லை. பழனிசாமியின் இந்த கபட நாடகங்கள் எந்த மாநிலத்திலும் எந்த காலத்திலும் மக்களிடம் வெற்றி பெறப் போவதில்லை. படுதோல்வி பழனிசாமி எனும் அடையாளம் மாறப்போவதில்லை என்று இவ்வாறு அமைச்சர் ரகுபதி தன்னுடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த ஒரு தகவல் தற்பொழுது வெளியாகி அரசியல் வட்டாரங்களிலும் தற்பொழுது பெரும் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. பரபரப்பாகவும் பேசப்படுகிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்து